தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிப்பாட்டுதுன்ற மாதிரி தம்மா துண்டு கேபிள் தான் அவ்வளோ பெரிய ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஏற்றுது 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில். ஸோ அப்படிப்பட்ட கேபிள் எப்படி ஆகுன்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்லோ சார்ஜிங் ஆகுது, ரேப் சார்ஜ் சப்போர்ட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேபிளில் சார்ஜ் போட்டால் முதல் சார்ஜ் ஆகுதான்றதே டவுட்டு. இப்படி போட்டோம்னா ஃபோனே டெட் ஆகி போயிடும். ஏன்னா எல்லா தெர்மலும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி போடவே கூடாது, சேஃப்டியே கிடையாது. ஸோ கஸ்டமருக்கு இதே கேபிளே ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இஷ்யூவாக இருக்குது. ஸோ 900 கிட்ட வருது இந்த சார்ஜர் கேபிள். ஸோ கஸ்டமருக்கு வந்து சேஃப்டியாக ஸோ இதே கேபிளே ரேப் சார்ஜ் சப்போர்ட் ஆகுற மாதிரி ரெடி பண்ணியே கொடுத்தாச்சு. ஸோ பக்காவாக ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரியே தான் வந்திருக்கு. ஸோ ரேப் சார்ஜிங்குமே கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ OnePlus ஸ்டோரில் வந்து இதோட கேபிள் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 900 கிட்ட வருது. நம்ம இதே சேம் கேபிளே சேஃப்டியாக ரெடி பண்ணி கஸ்டமர் கையிலேயே கொடுத்தாச்சு ரேப் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.